ஆலினால் அழகாபுரம் யூடியூப் சேனல்ல மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு எதுக்கு உங்களை பார்க்க வந்திருக்கோம் தெரிஞ்சுக்கணுமா? சித்திரை திருநாள். சித்திரை அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், சித்ரா பௌர்ணமி, மீனாட்சி கல்யாணம், கல்லழகர் ஆத்துல இறங்குறது, இத்தனை வைபவங்களும் இந்த சித்திரையில ஸ்பெஷல் தாங்க. இதை பத்தின ஒரு சின்ன குறிப்பை இப்ப கிருத்திகா ஸ்ரீராம் சொல்ல நம்ம எல்லாரும் கேட்கலாம். ஆலினால் அழகாபுரம் நேயர்களுக்கு வணக்கம். சித்திரை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் சித்திரை திருவிழா ஞாபகம் வந்துடும். சித்திரை திருவிழா ஏன் கொண்டாடுறாங்க? மலையத்வஜன் அரசனுக்கும் காஞ்சனமாலை அப்படிங்கிற அரசிக்கும் பிறந்த மகள் மீனாட்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு குழந்தை வரம் இல்லாம யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல இருந்து மீனாட்சி அம்மை தோன்றினாங்க. குழந்தை தோன்றும் போதே 3 ஸ்தனங்களோட இருக்கிறத பாக்குறாங்க. 3 ஸ்தனத்தோட இருக்கே அப்படின்னு காஞ்சனமாலை வருத்தப்பட்டப்போ ஒரு அசரீதி கேட்டது. தனக்குரிய கணவனை பார்க்கும் பொழுது 3வது ஸ்தனம் மறைஞ்சிடும் அப்படின்ட்டு கேட்டது. மலையத்வஜனோட காலத்துக்கு பிறகு மீனாட்சி அம்மை மதுரையை ஆண்டு வந்தாங்க. அவங்க வீரத்துல சிறந்த மங்கையாக நாடு முழுவதும் போரில் வென்றுட்டு வந்தாங்க. இமயமலை போய் சேர்ந்த பொழுது அங்கு சிவபெருமானை அவங்க பார்த்தாங்க. அப்ப தன்னுடைய பெண்மையை உணர்ந்த அவர்கள் மீது காதல் கொண்டார். அந்த சமயத்துல அவங்களுடைய 3வது ஸ்தனம் மறைஞ்சு போனது. தனக்குரிய கணவர் இவர்தான் அப்படின்னு மீனாட்சி அம்மை முடிவு செஞ்சாங்க. அப்புறமா சிவபெருமான் சொக்கநாதராக உருமாறி மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மையை திருமணம் செய்தார். இந்த திருமணம் ஊர் முழுவதும் கோலாகலமாக நடைபெற்றது. கல்லழகர் ஆற்றில இறங்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கல்லழகர் தன்னுடைய சகோதரியோட திருமணத்துக்கு சீர்வரிசைகள்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாரு. மண்டூக முனிவருக்கும் நாரைக்கும் சாப விமோசனம் தருவதற்காக கல்லழகர் வைகை ஆற்றுல இறங்குறாரு. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமலை நாயகர் அப்படிங்கிற அரசர் சைவ வைஷ்ணவத்தை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல மதுரையில நடந்த மீனாட்சி அம்மை திருமணத்தையும் தேவூரில் நடந்த கல்லழகர் ஆற்றில் இறங்குற நிகழ்ச்சி 2ஐயும் இணைத்து சித்திரை திருவிழாவாக ஒரே இடத்துல செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணார். இந்த சித்திரை திருவிழா நாளில் திருமணமாகாத கன்னி பெண்களும் குழந்தை வரம் இல்லாதவர்களும் மீனாட்சி அம்மையை வேண்டி தன்னுடைய வீட்டிலேயே நடக்கிற கல்யாணம் போல எல்லாரும் மிக விசேஷமாக கொண்டாடுவார்கள். ஆதிசங்கரர் எழுதிய மீனாட்சி பஞ்சரத்னம் இப்ப நம்ம பார்க்க போறோம். பஞ்சரத்னம்னாலே 5 ரத்னங்கள். இதுல மீனாட்சி அம்மையை பத்தி, மீனாட்சி அம்மனுடைய அலங்காரம், கோவில் பத்தி, திருக்கல்யாணம் பத்தி, இந்த மாதிரி 5 ஸ்லோகங்களா ஆதிசங்கரர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதை இப்ப பார்த்து அனுபவிப்போம். உத்யத்பானு சகஸ்ர கோடி சத்ருசாம் கேயூரஹாரோஜ்வலா பிம்போஷ்டீம் ஸ்மிததந்த பங்கிருச்சிராம் பீதாம்பராலங்கிருதா விஷ்ணு பிரம்ம சுரேந்திர சேவிதபதாம் தத்வஸ்வரூபாம் சிவாம் மீனாட்சீம் பிரணதோஷ்மி சந்ததமகம் காருண்யவாராமிதிம் மீனாட்சீம் பிரணதோஷ்மி சந்ததமகம் காருண்யவாராமிதிம். 1000 கோடி உதய சூரியனின் ஒளிக்கு ஈடான ஒளியை உடையவளும், வளையல்கள் மாலைகள் போன்ற அணிகளால் ஒளி வீசுபவளும், கோவை பழங்கள் போன்ற இதழ்களை உடையவளும், புன்னகை புரியும் பல்வரிசைகளை உடையவளும், பொன் பட்டாடைகளால் அழகு பெற்றவளும், திருமால், பிரம்மன், தேவர் தலைவன் போன்றவர்களால் வணங்கப்பட்ட திருவடிகளை உடையவளும், உண்மை பொருளானவளும், மங்கள வடிவானவளும், கருணை கடல் ஆனவளும், பெரும் செல்வமானவளும் ஆன மீனாட்சியை அடியேன் எப்பொழுதும் வணங்குகிறேன். முக்தாகாரலசத் கிரீட ருச்சிராம் பூர்ணேந்து வக்ர பிரபா சிஞ்சன்னூபுர கிண்கிணி மணிதராம் பத்ம பிரபா பாசுராம் சர்வாபீஷ்ட பலப்ரதாம் கிரிசுதாம் வாணி ரமா சேவிதாம் மீனாட்சீம் பிரணதோஷ்மி சந்ததமகம் காருண்யவாராமிதிம்.
मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारामितिम्. முத்து மாலைகளால் சூழப்பட்ட ஒளி வீசும் மகுடத்தை உடையவளும் ஒளி வீசும் முழுமதியை போன்ற திருமுகத்தை உடையவளும் கின் கின் என்று ஒளி செய்யும் மாணிக்க சிலம்புகளை அணிந்தவளும் தாமரை போல் அழகு பொருந்தியவளும் அடியவர்களின் ஆசைகள் அனைத்தையும் அருளுபவளும் மலைமகளும் கலைமகளாலும் அலைமகளாலும் வணங்கப்பட்டவளும் கருணைக்கடல் ஆனவளும் பெரும் செல்வமானவளும் ஆன மீனாட்சியை அடியேன் எப்பொழுதும் வணங்குகிறேன். ஸ்ரீ வித்யாம் சிவபாமபாக நிலையாம் ह्रींकार मंत्रोच्चला श्री चक्रांकित बिंदु मध्य वसति श्रीमत्सभानायकी श्रीमच्छण्मुख विघ्नराज जननी श्रीमज्जगन्मोहिनी मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारामितिम्. मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारामितिम्. மறைக்கல்வி வடிவானவளும் சிவபெருமானின் இடபாகத்தில் வசிப்பவளும் ஹ்ரீம் என்ற வித்தெழுத்து மந்திரத்தில் ஒளி வீசி இருப்பவளும் ஸ்ரீசக்கரத்தின் நடுவட்டத்தில் வசிப்பவளும் சுந்தரேஸ்வரனின் சபைக்கு தலைவியும் ஆறுமுகமான முருகனையும் தடைகளை நீக்கும் விநாயகனை பெற்றவளையும் உலகங்களை மயக்குபவளும் கருணை கடல் ஆனவளும் பெரும் செல்வமானவளும் ஆன மீனாட்சியை நான் எப்பொழுதும் வணங்குகிறேன். ஸ்ரீமத் சுந்தர நாயிகாம் பயகராம் ஞானப்ரதாம் நிர்மலா ஷியாமாபாம் கமலாசனாச்சிதபதாம் நாராயணஸ்யானுஜாம் வீணா வேணு மிருதங்க வாத்ய ரசிகா நானாவிதாம் அம்பிகா மீனாட்சீம் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்யவாராமிதிம். மீனாட்சீம் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்யவாராமிதிம். என்னுடைய நாயகியும் அடியவர்களுடைய பயத்தை நீக்குபவளும் அடியவர்களுக்கு பேரறிவை நல்குபவளும் குறையொன்றும் இல்லாதவளும் கருநீல நிறம் கொண்டவளும் தாமரையில் அமர்ந்திருக்கும் பிரம்மனால் அர்ச்சிக்கப்பட்ட திருவடிகளை உடையவளும் நாராயணனுடைய தங்கையும் யாழ் குழல் மிருதங்கம் முதலியவற்றின் இசையை ரசிப்பவளும் பலவிதமான உயிர்களுக்கு அன்னையும் கருணைக்கடல் ஆனவளும் பெரும் செல்வமும் ஆனவளுமான மீனாட்சியை அடியேன் எப்பொழுதும் வணங்குகிறேன். நானா யோகி முனீந்திர நிவசதி நானார்த்த சித்தி பிரதா நானா புஷ்ப விராஜிதாங்கிரியுகளாம் நாராயணேனாச்சிதாம் நாத பிரம்மமயி பராத் பரதராம் நானார்த்த தத்வாத்மிகாம் மீனாட்சீம் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்யவாராமிதிம். மீனாட்சீம் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்யவாராமிதிம். சிறந்த யோகிகள் முனிவர்கள் போன்றவர்களின் இதயத்தில் என்றும் வசிப்பவளும் வேண்டும் அனைத்து பொருள்களையும் தருபவளும் எல்லாவிதமான பூக்களாலும் அழகு பெற்ற திருவடிகளை உடையவளும் நாராயணனாலும் அர்ச்சிக்கப்பட்டவளும் நாத பிரம்ம உருவானவளும் உயர்ந்ததிலும் உயர்வானவளும் அனைத்து பொருள்களிலும் உள்நின்று இயக்குபவளும் கருணை கடலானவளும் பெரும் செல்வமானவளும் ஆன மீனாட்சியை அடியேன் என்றும் வணங்குகிறேன். இன்னைக்கு இத்தனை விசேஷமான ஒரு சித்திரை திருநாள்ல மீனாட்சி பஞ்சரத்னத்தை உங்க கூட ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அவங்க இல்லத்துல இருந்து இந்த மீனாட்சி பஞ்சரத்னத்தை பாடி பிரார்த்தனை பண்ணுங்க. அம்பாள் எல்லாருக்கும் அவர்கள் நினைத்தவற்றை நிறைவேற்றுவாள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஆலிநாள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் நன்றி.